நம்ம இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி யூனிட் 6 டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து சும்மா பேசிக் இன்ட்ரொடக்ஷன் தான். ஃபஸ்ட்டு சங்கம் ஏஜ்னா என்ன, பைலிங்குவலாக இருக்கும், பார்த்துக்கோங்க, புரியும். கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் இருந்தது தான் சங்க காலம்னு சொல்கிறாங்க. 300லேருந்து 600 வரைக்கும் கலபராஸ் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பல்லவாஸ், லேட்டர் சோலாஸ், லேட்டர் பாண்டியாஸ், முகல்ஸ், மராத்தாஸ், நாயக்ஸ், அப்புறமா பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அதுதான் சும்மா ஒரு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து ஹியூமன் எவல்யூஷன், மனித வளர்ச்சியின் பரிணாமம் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டடி ஆஃப் ஹியூமன் எவால்யூஷன், அதாவது மானிடர்களை பற்றி படிக்கிறது வந்து மானுடவியல், இங்கிலீஷில் வந்து ஆந்த்ரோபாலஜி. இது டிரைவ்டு ஃப்ரம் 2 Greek வேர்ட்ஸ், ஆந்த்ரோபாலஜி, ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மேன், ஹியூமன், லோகோஸ்னா ரீசன். 6 ஸ்டேஜ் ஆஃப் ஹியூமன் எவால்யூஷன். ஹியூமன் எவால்யூஷனில் ஒரு 6 ஸ்டேஜஸ் இருந்திருக்கு. ஆஸ்ட்ரலோபிதிகஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால், ஹோமோ செப்பியன்ஸ், குரோமேக்னன் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஸ்டேஜஸ் இருந்திருக்கு. ஆர்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகே, இப்போ ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னா யாருன்னா 4 மில்லியன்லேருந்து 2 மில்லியன் இயர்ஸ் அந்த இயர்ஸ்குள்ளே வாழ்ந்தவங்க தான் ஆஸ்ட்ரலோபிதிகஸ். இவங்க வந்து ஹியூமன் அண்ட் ஏப் ட்ரைட்ஸ், அதாவது மனிதர்களும் குரங்கினோட மிக்சிங்கில் இருந்திருக்காங்க. அவங்க குரங்குனா 4 காலில் இல்லை, 2 கால்லையும் நடந்திருக்காங்க. அந்த ஃபேஸ் வந்து அந்த மங்கீஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ஹோமோ ஹெபிலிஸ். ஹோமோ ஹெபிலிஸ் வந்து 2.3லேருந்து 1.4 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. திஸ் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் டூல்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு, அதாவது கருவிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சோன்னா ஹாப்பியாக இருக்கும். அப்போ ஹெபிலிஸ் வந்து டூல்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ் வந்து 1 இயர்ஸ் எகோக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா, இந்த ஸ்டேஜஸ் வந்து ஃபயர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எரெக்டஸ் எரிக்கிறது, அப்போ நமக்கு ஃபயர் வேணும், அப்போது ஃபயர். அடுத்து நியாண்டர்தால். நியாண்டர்தால் வந்து 1.3 மில்லியன் டு 4 லேக் இயர்ஸ் எகோ. நியாண்டர்தால் வந்து 1 மில்லியன்லேருந்து 4 லேக் இயர்ஸ்க்குள்ளே வாழ்ந்திருக்காங்க. இவங்கக்கிட்ட புவர் ஹண்டிங் ஸ்கில்ஸ், அந்த ஹண்டிங் ஸ்கில்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப புவராக வந்து இருந்திருக்கு. இந்த டயத்தில் தான் டூல்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹோமோ செப்பைன்ஸ். ஹோமோ செப்பைன்ஸ் யாருன்னா இவங்க வந்து இந்த பரீட் தி டெத், அவங்க வந்து நியாண்டர்தால் புதைச்சிருக்காங்க. ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோமோ செப்பைன்ஸ். ஹோமோ செப்பைன்ஸ் அப்படின்னா மாடர்ன் ஹியூமன்ஸ் வேர் ஸ்டார்டட். ஹோமோ செப்பைன்ஸ் வந்து மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஹண்டிங் பிகம் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன், அதாவது ஹண்டிங்னா வேட்டையாடுறது முக்கியமான ஒரு தொழில் வந்திருக்கு. பீப்புள் ஸ்டார்டட் டு லிவ் இன் எ கேதர்டு சொசைட்டி, அவங்க ஒரு கூட்டமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க யார், ஹோமோ செப்பியன்ஸ். பீப்புள் மைக்ரேட்டட் டு ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்காவிலேருந்து மற்ற இடத்துல போய் செட்டில் ஆனாங்க, யூரோப், ஏஷியாலலாம் போயிட்டு. அடுத்து குரோமேக்னன்ஸ். குரோமேக்னன்ஸ் யாருன்னா இவங்க தான் ப்ரெசன்ட் ஹியூமன்ஸ்க்கான ஒரு பேஸ். பீப்புள் ஸ்டார்டட் டு லிவ் இன், குகையில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. எவிடன்ஸ் ஃபார் பரியிங் த டெத், அவங்க வந்து புதைத்தற்கான சான்றுகள் வந்து இருக்குது. இது குரோமேக்னன்ஸ். ஓகே, அடுத்து ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள குகைகள் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கீழ்வளை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், உசிலம்பட்டி மதுரையில் இருக்குது, குமுதிப்பதி அண்டு மாவடைப்பு கோயம்புத்தூர், பொறிவரை வந்து கரிக்கையூர், நீலகிரி. இந்த இடத்துலலாம் வந்து குகைகளில் பாறையில் வந்து இருந்திருக்கு நிறைய சான்றுகள். இப்போ கீழ்வளைனா விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதிப்பதி, மாவடைப்பு கோயம்புத்தூர், பொறிவரை கரிக்கையூர், நீலகிரி. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடை வந்து நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம எப்படி பிரிப்போம், பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதுக்கற்காலம், பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. பழங்கற்காலத்துலேயே 3 ஸ்டேஜஸ் இருக்குது. கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். மீசோலித்திக் அப்படின்னா இடைக்கற்காலம், நியோலித்திக்னா புது கற்காலம், மெகாலித்திக் அப்படி இல்லைனா அயன் ஏஜ், இது பெருங்கற்காலம், இரும்பு காலம்னு சொல்லலாம். பழங்கற்காலம், அதில் கீழ்பழங்கற்காலம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 2 மில்லியன்லேருந்து 60,000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. பீப்புள் பிலாங்ஸ் டு த ஹோமோ ஹெபிலிஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸ். இவங்க யாரை சேர்ந்தவங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸையும் ஹோமோ எரெக்டஸையும் சேர்ந்தவங்க. இதில் வந்து என்னென்ன டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கைக்கோடாரி, வெட்டுக்கத்தி, சுத்தியல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
இதெல்லாம் எதால் மேடப் ஆயிருக்கு? இப்போ வந்து நம்ம அயர்ன் அண்ட் ஸ்டீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ எதால் மேடப் ஆயிருக்குன்னா குவார்ட்சைட், பெபிள்ஸ், கொபிள்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணி இந்த கை கோடாரி வெட்டுக்கத்தி சுத்தியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொசஸ்தலைன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றில் வந்து ஒரு கல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்லோட பேர் வந்து அந்த கல்லை வந்து எங்கே போய் வச்சுருக்காங்கன்னா மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரி அங்கே போய் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து பானை வளைதல் வந்தும் இரும்பை பற்றியும் தெரியாது. அடுத்து இந்த கல் இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கான சான்றுகள் வந்து அதிரம்பாக்கம், பல்லாவரம் இது ரெண்டுலேயும் இருக்குது. ஓகேவா? 1863 ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவர் தான் பல்லாவரத்தில் ஒரு கல் கண்டுபிடிச்சிருப்பார். அவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். அதர் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், மற்ற முக்கியமான பிளேசஸ் என்னென்னா இந்த கீழ்ப்பழங்கற்காலத்தில் குடியம், வடமதுரை, எருமைவெட்டிப்பாளையம், பரிக்குளம், நார்த் ஆற்காடு அண்ட் தருமபுரி. ஓகே, தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃப்ரம் சவுத் தமிழ்நாடு அண்டு ஸ்ரீலங்கா. இந்த கீழ்ப்பழங்கற்காலம் இருந்ததற்கான சான்றுகள் எங்கெங்கே இல்லைன்னா சவுத் அண்ட் தமிழ்நாட்டிலையும் ஸ்ரீலங்காலையும் இந்த கற்கள் கண்டுபிடிச்சதுக்கான சான்றுகள் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஹண்டிங் அண்ட் ஆக்குபேஷனும் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது வேட்டையாடுதல், உணவு சேகரிக்கிறதுக்கு இவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து தீப்பாறைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நமக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம், பசால்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, அதை வச்சு நமக்கு ஆர்டிகிராஃப்ட், இந்த கையில் காலில் போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கிராஃப்ட்ஸ் விஷயம்லாம் செய்வோம்ல, அதை வந்து செஞ்சுருக்காங்க. ஓகே, அடுத்து மிடில் பேலியோலித்திக் அப்படின்னா இடைப்பழங்கற்காலம். இதில் டூல்ஸ் எல்லாம் குட்டி ஆயிடுச்சு. இதில் இம்பார்ட்டண்ட்டாக கண்டுபிடிச்சது என்ன? கருங்கற்கள், கற்செதில்கள், சுரண்டும் கருவிகள், கைக்கோடாரி, வெட்டுக்கத்தி இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் என்னென்னா புதுப்பட்டி, சிவரக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர். இடைப்பழங்கற்காலத்திற்கான சான்றுகள் புதுப்பேட்டை, சிவரக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர். அடுத்து மேல் பழங்கற்காலத்திற்கான சான்றுகள் எங்கேயுமே கிடைக்கல, தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்கல. ஓகே, அப்போ பழங்கற்காலத்தில் 3 டைப்பை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இடைக்கற்காலம், இதுதான் செகண்டு. ஓகே, இதில் மைக்ரோலித்திக் டூல்ஸ் அப்படின்னா ரொம்ப குட்டியான ஒரு கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதால் மேடப்பாயிருக்குன்னா சர்ட் அண்ட் குவார்ட்ஸ் அதால் மேடப்பாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மெட்டல்ஸ் பற்றியான எந்த ஒரு நாலேஜும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் அப்படி தான் வேட்டையாடுதல், உணவு சேகரிக்கிறதெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க வந்து செமி பெர்மனண்ட் அதில் டெம்பரரியாக இருந்திருக்காங்க. ஓகேவா? தே பரீடு தேர் டெத், அவங்க வந்து இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் வந்து சென்னை, நார்த் ஆற்காடு, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த இடத்துலலாம் இருந்திருக்கு. ஓகேவா? முக்கியமாக தெரி அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இந்த செம்மண்ணால் செய்யப்பட்ட இந்த புத்தாக இருக்கும்ல, அதுதான் வந்து தெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவராலாக இந்த இடைக்கற்காலத்தில் வந்து இவ்வளோ சான்றுகள் வந்து கிடச்சிருக்கு இந்த பிளேஸில் இருந்து. அடுத்து மேல் பழங்கற்காலம் முடிச்சிட்டோம். புதிய கற்காலம், இதில் அக்ரிகல்ச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆடு மேய்க்கிறது, கேட்டில் ரியரிங்கும் கற்றுக்கிட்டாங்க. பீப்புள் ஸ்டார்டட் லிவிங் வில்லேஜ்லேயும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவுசஸ் வந்து தேட்ச்டு ரூஃபால் கட்டப்பட்டிருக்கு. தேட்ச்டு ரூஃப்னால் ஓலையால் கட்டப்பட்டது. ஓகே, ஓலையாலும் களிமண்ணாலும். இவங்களுக்கு பானை வளைதலும் செய்ய தெரியும். பானை வளைதல் செய்கிறாங்க. இதில் இம்பார்ட்டண்டான டூல்ஸ் என்னென்னா செல்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு டூல். இதான இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து பையம்பள்ளி, தர்மபுரி. ஓகேவா? அந்த பையம்பள்ளி வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, முன்னாடி இருந்தது, இப்போ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு மாற்றிட்டாங்க. அடுத்து தருமபுரி ரீஜியன். ஓகேவா? இந்த பையம்பள்ளியில் எக்ஸாக்டாக பாட்டரி மேக்கிங் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் ஹவுஸ் கிராம் அண்ட் க்ரீன் கிராம்ஸ், பையம்பள்ளியில் இந்த பச்சை பயிர் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து மெகாலித்திக் அப்படின்னா பெருங்கற்காலம், இல்லைனா அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் சங்கம் ஏஜுக்கு முன்னாடி இருந்தது தான் இரும்பு காலம். இரும்பு காலம் முடிஞ்சோடனே சங்கம் ஏஜ் வந்துருச்சு. இந்த மெகாலித்திக்கை எப்படி பிரிக்கலான்னா மெகாலித்திக் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். மெகானா கிரேட்னு அர்த்தம், லித்திக்னா ஸ்டோனு கல். மெகானா பெரிய பெருங்கற்காலம், அதுதான் மெகாலித்திக் சொல்லுவாங்க. பீப்புள் வேர்
நாலேஜ் அபவுட் அயன். இரும்பு காலம்னு சொன்னாலே இரும்பு தெரிஞ்சிருக்கு. பீப்புள் எதாவது யூஸ் பண்ணுறாங்க, அயன், கோல்டு, பிரான்ஸ், சில்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது எதால் மேடப் ஆயிருக்குன்னா கார்ன்லியன் அண்டு குவாட்ஸால் மேடப் ஆயிருக்கு. டோம்ஸ் வேர் ஃபவுண்ட் வித் ஆன் பரியல்ஸ். அதாவது டோம்ஸ்னால் அந்த இறந்தவர்களை புதைக்கிறது அதுதான் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருக்காங்கன்னா அதை சுற்றி கருப்பு பானை அதெல்லாம் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த பிளாக் பாட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்லி ஒரு பேட் ஈவெண்ட்ஸ்க்காக, அந்த கருப்பு பானைலாம் இருந்துட்டால் ஒரு இறந்தவங்கள புதைக்கிறதுக்காக ஒரு துக்க நிகழ்ச்சிக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் என்னன்னா ஆதிச்சநல்லூர், சானூர், அது மதுராந்தகம் பக்கத்தில் இருக்குது, செங்கல்பட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில். அடுத்து சித்தன்னவாசல், புதுக்கோட்டை. ஓகே, ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ். இந்த அசோகா பீரியடில் தமிழ் பிராமி கல்வெட்டு இருந்திருக்கு. அது கொடுமணலூர் அப்படிங்கிற ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஊரில் அந்த அசோகாவோட காலத்தை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஸ்டோனாக நடுகற்கள், அது ஏன் கிடச்சிருக்கா, வைகை வெளியில் கிடச்சிருக்கு. டோம்ஸ் வேர் இன் த ஃபார்ம் ஆஃப், டோம்ஸ்னால் குத்துக்கள். மென்ஹீர்னா குத்துக்கள். மென்ஹீர் அப்படின்னா பிரிட்டன் லாங்குவேஜில் குத்துக்கள்னு அர்த்தம். டோம்ஸ்னால் கல் திட்டுக்கள், ஹீரோ ஸ்டோன்ஸ்னால் நடுகற்கள். ஓகே, இதெல்லாமே வந்து இந்த குத்துக்கள், கல்திட்டை, நடுகற்கள் இதெல்லாம் இறந்தவர்களுக்கு புதைக்கிற அந்த வழக்கத்தை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ டோம்ஸ் அப்படின்னா 2 குச்சியை வச்சு அதுக்கு மேலே ஒரு கல்லை வச்சுருவாங்க, அந்த கீழே வந்து அந்த பாடியை புதைச்சிருப்பாங்க. அதுதான் வந்து டோம்ஸ், கல்திட்டைகள்னு சொல்கிறோம். இது எங்கெங்கே கிடச்சிருக்குன்னா வீரராகவபுரம், காஞ்சிபுரம், கும்மாள மருதுப்பட்டி ஆஃப் திண்டுக்கல், நரசிங்கப்பட்டி, மதுரை, பாண்டவன் திட்டு, தர்மபுரி. மென்ஹேர் அப்படின்னா குத்துக்கள். குத்துக்கள்னால் மென்ஹீர்ங்கிறது ஒரு பிரிட்டன் லாங்குவேஜ். மென் அப்படின்னா ஸ்டோனா, ஹிர்னா லாங், நீளம். ஓகேவா, ஏதோ ஒரு பெரிய அந்த அந்த புதைச்சவங்களுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கல்லை மாதிரி ஊண்டி வச்சிடுறது தான் குத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரிட்டன் லாங்குவேஜை சேர்ந்தது. இதோட எவிடன்சஸ் வந்து சிங்கரிபாளையம், திருப்பூர், வேம்பூர், தேனி. சிங்கரிபாளையம்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, வேம்பூர் தேனி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது, நரசிங்கப்பட்டி மதுரை, குமரிக்கல்பாளையம் கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. அடுத்து நடுகற்கள், நம்ம 3 டைப் பார்த்தோம்ல, அதுதான் வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது ஃபஸ்ட்டு குத்துக்கள்னால் என்னென்னு பார்த்தாச்சு, கல்திட்டைகள்னால் பார்த்தாச்சு, நடுகற்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். நடுகள் என்னென்னா வீரக்கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது மானூர், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ஸில் கிடச்சிருக்கு இந்த சான்று. புலிமான் கொம்பையா, தேனி, வெள்ளாளங்கோட்டை, தூத்துக்குடி. நடுகற்கள் இங்கெங்கெல்லாம் சான்றுகள் கிடச்சிருக்கு. மற்ற எவிடன்சஸ்னால் என்னென்னா வடமலை குண்டா கிருஷ்ணகிரியில் கிடச்சிருக்கு. பிளாக் அண்ட் ரெட் பாட்ஸ், அந்த பானை இருக்குல்ல, கருப்பு பானை, அதில் சிவப்பு கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து எங்கே கிடச்சிருக்குன்னா பார்சியலி. ஓகே, அந்த வடமலை குண்டால் இதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.